இருக்கக்கூடிய வேறு சொற்களை எழுதுக. தருகின்றான் என்பதற்கு தா என்று பொருள். அகரவரிசை எழுதுனா ஃபஸ்ட் என்ன எழுதுனா உயிர் எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ உ ஊ ஏ ஐ ஓ அவுன்றது. இது அகரவரிசையிலேருந்து ஒரு 6 கொஸ்டின் எப்படின்னு கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் பார்த்தோன்னா அ ஆ இ அதில் ஆன்ற எழுத்து இருக்குது. அன்பு, அப்புறம் இரக்கம், 5, ஒழுக்கம், ஓன்னு இந்த மாதிரி வரிசையாக இருக்கணும் உயிர் எழுத்துக்கள். அதில் கீழே பாருங்கள் இன்னொரு உயிர் எழுத்துக்கள் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. அகர வரிசையிலேருந்து தான் 6 கொஸ்டின் வருது. இப்போ 36வது கொஸ்டின் பார்த்தோன்னா இப்போ கா வரிசையில் உள்ள கா கா கி கு கே அந்த வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே உயிர்மை எழுத்தும் கொடுத்துருக்காங்க, மெய்யெழுத்தும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா ஆன்ற எழுத்து இருக்கா, அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. அதுக்கடுத்து அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை. அதுக்கடுத்து 39வது கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வா வரிசையில் கேட்டிருக்காங்க. வா வா வி அந்த மாதிரி வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. இன்னொரு அகரவரிசை பார்த்தோன்னா அதே அகரவரிசை சொற்களை சீர் செய்க. தண்டித்தல், துன்பம், தூண், தேன். இந்த அதுக்கடுத்து சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. இது 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சொற்கள். மிகப்பெரிய சாண்டிகோவின் மீனை பிடித்தார் அப்படின்றது என்ன இருக்குன்னா சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு மாற்றி எழுதணும். அந்த உரைநடை பகுதியெல்லாம் கவனமாக படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல். இது என்ன விடைனா மறைவிடை. வினா விடை 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இது. அது நேர்விடை, சுட்டு விடை, இந்த மாதிரி இனமொழி விடை, ஏவல் விடை, இந்த மாதிரி இருக்கும். விடைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். 44 விடை வகைகளை கண்டறிய. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுதல் வினா எதிர் வினாதல் விடை. அதான் சொன்ன விடை 8, வினா 6. இந்த மாதிரி அது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கு. தேவநேக பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேக பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து வந்தனர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருவினை பொருள் தருக அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பணிந்து இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர்களை பணிந்தனர். இருவினை பொருளை வேறுபடுத்தி அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தது. மாற்று. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உவமை பொருளை தெளிவுக. வெளிப்படையான தன்மை. கிணற்றில் வெட்டப்பட்ட பூதம் போல. உவமை கூறும் பொருளை தெரிக. எதிர்பாராத நிகழ்வு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.